சிம்பிளான கீரை மசியலை. சும்மா கீரையை வந்து நல்லா அலம்பிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கீரையை நறுக்கிட்டு போட்டுருங்க. வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு, கலர் அந்த பச்சை கலர் போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அரை ஸ்பூன் சர்க்கரையை தூவிடுங்க. அப்படி தூவிட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். அப்போ தான் அளவு கரெக்டாக தெரியும் எவ்வளோ கீரை இருக்குன்றதுனால. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகட்டும். அது இப்போ இந்த அளவு குறைஞ்சிட்டு பாருங்கள். நம்மளுக்கு அளவு தெரியும், எவ்வளோ உப்பு போடணும்னு அளவு தெரியும். இன்னும் கொஞ்சம் வேகணும், வேகலை, கொஞ்சம் வேகட்டும். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டல, எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டுரும். உப்பு போட்டு கொஞ்சம் வேகட்டும். அது வெந்ததுக்கப்புறம் மசிக்கணும். மசிச்சுட்டு தாளித்து போட்டணும். இது வெந்துருக்கு, வேகட்டும். ஆல்மோஸ்ட் வெந்துருக்கு. இந்த சைடில் வந்து இப்போ வந்து உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 2 மிளகாய் இது வந்து நான் தாளிச்சிக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து தாளிச்சுக்கணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் மேலே தூவிருக்கேன் லேசாக. இதை வந்து அடுத்து வெந்துட்டு இந்த ஜலம் அப்படியே இருக்கட்டும். இதில் போட்டு பாத்திரத்தில் போட்டு மசிஞ்சிடலாம். இந்த மத்து வச்சு நல்லா மசிக்கணும். இப்போ இது நல்லா மசிச்சாச்சு. மசிச்சுட்டோன்னா இந்த தாளித்து கொட்டினதை மேலே போட்டுடணும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. கீரை ஸ்ட்ரென்த்து மட்டும் கிடைக்க, வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் உப்பு போடணும். உப்பு போட்டதுக்கப்புறம் மசிச்சுட்டு ஜீரகம், உளுத்தம்பருப்பு, மிளகா தாளிச்சிருக்கேன். கீரை மசியல் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க.